வெற்றிவேல் முருகனுக்கு ரோர எல்லாம் வல்ல பணிவரின் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் குருநாதர் அருணாபிரிமன் திருடலே சனம் சொன்னோம் எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாச்சலம் திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடல் 839 சூடும் வினை என துவங்கும் திருமறைக்காடு அல்லது வேதாரண தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சம். இந்த தலம் திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் 21 மைல் தொலைவில் உள்ளது. மூவர் தேவாரம் பெற்ற ஸ்தலம், ஸ்தல புராணங்கள் பெற்ற தலம். முருகா திருவடி தினமும் நினைக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். எம்பெருமான் திருவடியை சிந்திக்க அவன் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தானன தத்த தந்தன தந்தன தனதான என்ற துள்ளலான சந்தக்குறிப்பியுடைய பாடல். பாடலை பார்க்கலாம். சூழும் வினைக்கண் துன்பம் நெடும்பினி கடிகாமம் சோரம் இதற்கு சிந்தை நினைந்துரு துணையாதே ஏழையன் இத்துக்கங்களுடன் தினம் உழல்வேனோ ஏதமகட்டு செம்பத சிந்தனை தருவாய் ஆடி அடைத்து தங்கை இலங்கை எழுநாளே ஆண்மை செலுத்தி கொண்ட கரும்புயல் மருகோனே வேளமுகற்கு தம்பியனும் திரு முருகோனே வேதவனத்தில் சங்கர தந்தருள் பெருமாள். இப்போ இந்த பாடலுக்கு பொருள் பார்க்கலாம். முதல்ல சூடும் வினைக்கண் துன்பம் நெடும்பினி கழிகாமும் சோரம் இதற்கு சிந்தை நினைந்த ஒரு துணையாது. முதல்ல அதாவது என்னை சூழ்ந்துள்ள வினை காரணமாக வருகின்ற துன்பம், நீண்ட நோய், கழிமிகுந்த காமம், சோரம் அதாவது களவு, வஞ்சனை இவைகளை மனதில் நினைவு கொண்டிருந்தால் எனக்கு உற்ற துணை ஏது உள்ளது? ஏழை ஏன் இத்துக்கங்களுடன் தினம் உழல்வேனோ ஏதமகற்றி செம்பத சிந்தனை தருவாய். ஏழையாகிய நான் இத்தகைய துன்பங்களுடன் துக்கங்களுடன் நாள்தோறும் அலைச்சல் உருவேனோ இந்த குற்றத்தினை நீக்கி உன்னுடைய செம்மையான திருவடியை சிந்திக்கும் எண்ணத்தை அடியனுக்கு தந்தருள்வாக முதல் பதில் வேண்டும். ரெண்டாவது பதில ஆடி அடைத்து தங்கை இலங்கை எழுநாடே ஆண்மை செலுத்தி கொண்ட கரும்புயல் மருவன். அதாவது சமுத்திரத்தை அணையால் அடைத்து தம் கை இலங்கையை 7 நாடிலே இலங்கையை தமது கையில் தமது ஆண்மையை செலுத்தி கொண்ட கைகொண்ட கரிய மேக நிறத்து திருமால் மகிழும் மருகனே அல்லது திருமாலின் மருகனே வேளமுகற்கு தம்பியனும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கரர் தந்தருள் பெருமாள். யானை முகத்து கணபதியின் தம்பி என சொல்லப்படுகின்ற அழகிய முருகனை வேதவனத்தில் அதாவது வேதாரண்யத்தில் வீட்டிற்கும் சிவபெருமான் தந்தருடைய பெருமாளை செம்பத சிந்தனை தருவாயன் வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலில் அதாவது முதல்ல ஆழி அடைத்து தங்கையில் இலங்கையை 7 நாளே ஆண்மை செலுத்தி கொண்ட கரும்புயல் மருவன். 7 நாளே ஆண்மை செலுத்தி இலங்கையை தங்கை கொண்ட கரும்புயல்னு பிரிக்கணும். அப்போ தான் பொருள் எளிதில் வரும். இப்போ இந்த அற்புதமான பாடலை பார்க்கலாம். இந்த அற்புதமான பாடல் இருக்க சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். முதல்ல சூடும் வினைக்கண் துன்பம் அவா என்ப எவ்வுயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்துனர் உள்ளவர். உயிருக்கு ஒன்றை வேண்டுவதும் ஒன்றை வெறுத்தலும் இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அதனால தான் அது துன்பத்தை அனுபவித்து வருது. பற்று, அவா, ஆசை, பேராசை அப்படின்னு 4 எழுச்சிகள் மனசில் எழுதுறாங்க. பிடிப்பு அதாவது ஒரு உள்ள பொருளை வைத்திருக்கும் பிடிப்புக்கு பற்றுன்னு பேர். எந்த பொருள் மீது பற்று நின்றதற்கு பிறப்பரும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கு மற்ற நிலையாமை காணப்படும் உள்ளவர். பற்றது பற்றில் உற்றது விடும்பார் திருவாய்மொழியில். இன்னது அது வேணும், இன்னும் இது வேணும் அது வேணும்னு கொழுந்து விடும் நினைவு அவா. உள்ளது போதும் அலையாமல் இன்னும் அது வேணும் இது வேணும் விரும்புவோர் துன்பத்தை அடைவார். அவா தான் பெருந்துயரை விளைவிக்கும், பிறப்பை கொடுக்கும். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து. வள்ளுவர் சொன்னார், அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவா அது மேல் வரும். அவாங்கிற ஒன்று ஒருத்தனுக்கு கெடுமாயின் அவன் வீடு பேர் எய்திய போது மட்டுமின்றி இம்மையிலும் இடையராது இன்பத்தை அடைவான். இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடினர் உள்ள. அடுத்தது பிறர் பொருளை விரும்பி நிற்பது ஆசை, பிறர் பொருள் மீது வைப்பது ஆசை, அது பற்றினும் அவாவினும் கூடியது. பிறருடைய மண்ணை விரும்புவது மண்ணாசை, மண்ணாசையால் மடிந்தவன் துரியோதனன். பிறருடைய மனைவி விரும்புவது பெண்ணாசை, பெண்ணாசையால் பெருங்கடல் நடந்தது பெரிய லிஸ்ட்டு. ராவணன், இந்திரன், சந்திரன், கீசகன், இப்படி 4வது எத்தனை வந்தாலும் திருப்தி இன்றி நெய்விட எரிகின்ற நெருப்பின் தன்மை போல சதா உழைந்து அலைந்து மேலின்ற விருப்பத்துக்கு பேராசைன்னு பேர். உலகத்தெல்லாம் கட்டி ஆடணும், தொட்டனெல்லாம் தங்கமானோம், கடல் மீது நம்ம ஆணை செல்லணும், விண்ணும் மண்ணும் நம்முடைய இருக்கணும் அப்படின்னு எண்ணி ஒரு கட்டு கடங்காது தங்கு தடைகின்ற தலைவிருத்தி எழுந்து ஆடுகின்ற அசுர தாண்டவத்துக்கு பேர் தான் பேராசை. ஆசை சூழல் கடலில் ஆளாமல் ஐயா நீ நேச புனைத்தால் நிறுத்தினால் ஆகாதம்போர் தாய்மான தமிழ். பேராசை எனின் பிணிபட்டு ஓரா வினையன் உலகத்து உம்போம்பார். அனுபூதியில் கந்தர் புதில் நம்ம குருநாதர். கடவுளுக்கு நமக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சீடன் ஆசிரியனை கேட்டான். ஆசிரியர் சொன்னார், ஆசையாகிய சங்கிலி எவ்வளோ நீளம் உள்ளதோ அவ்வளோ தூரத்தில் கடவுள் இருக்காருனார். சங்கிலி பல இரும்பு வளையனோடு கூடி நின்று இருக்கு. ஒவ்வொரு வளையமாக கழட்டிட்டா அது நீளம் குறையும். அதுபோல் பல பொருள்கள் மீது வைத்துள்ள ஆசை சங்கிலி மிக பெருசுதான் நின்றுருக்கு. ஒவ்வொரு பொருளும் மீது உள்ள ஆசையை சிறிதாக குறைக்கணும். முற்றிலும் ஆசையற்றா அதை பரம்பரை அடைஞ்சிடலாம்.
ஆசானிகளிடம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுனர் கந்தரபுதியில். ஆசையால் கோபம், கோபத்தால் மயக்கம் வரும். காமம், வெகுளி, மயக்கம் என்ற முக்குற்றங்களும் நீங்கினால்தான் பிறவி நீங்கும். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்று நாமம் கெட கெடும் நோயினார் உள்ளார். நெடும்பிணி, நெடுங்காலமாக உயிரை வருத்துகின்ற தீராத நோய்கள். உலகில் எல்லா உயிர்களுக்கும் எக்காலம் நீங்காது தொல்லைப்படுத்தும் நோய்கள் 3. என்ன நோய் சார்? பசி, காமம், பிறவி. பசி உடம்பை பற்றியது, காமம் உள்ளத்தை பற்றியது, பிறவி உயிரை பற்றியது. எல்லாரும் தெரியும், பசி நோயால் துன்புறாத உயிர்களே இல்லை உலகத்தில். பிறந்த நாள் கூட பசியை தாங்காமல் உடனே வேறு வகையாக உண்டு பசி ஒரு வாரம் தனித்து கொள்கின்றனர். பசி நோய் வந்தபோது நடந்து கூட போகாமல் 10 மறந்து போயிடும். மானம், குலம், கல்வி, வன்மை, பொருளுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, முயற்சி, வேட்கை 10 மொழி நல்வழியில் படிச்சிருக்கோம். பசி நோயை மாற்றுவதற்கு மணிமேல அரும்பாடுபட்டார். பசி எல்லாவற்றையும் அடிப்பதால் தான் திருவள்ளுவருக்கு அடிபசினார். அற்றால் அடிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புடினார் உள்ளார். பசியை பொறுத்து கொண்டுதான் பெரிய ஆற்றல். ஆயினும் அந்த ஆற்றலும் பெரியது அந்த பசியை மாற்றுவார் ஆற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின்னார் உள்ளார். அடுத்தது காமம். அதாவது கலங்காத மனிதர்களோ தேவர்களோ எறும்பு முதல் யானை ஈராக உள்ள 84,100,000 யோனி வேதங்களும் இந்த நோயெல்லாம் இடப்படுகின்றது. ஐராவதம் என்னும் யானைமேல் பவனி இந்திரன் இதனால் பூனையாகி பதுங்கி ஓடினான். சந்திரன் உடல் தேய்ந்தான். ராவணன் மாய்ந்தான். தவத்தின்று விஸ்வாமித்திரன் ஓய்ந்தான். சச்சதந்தன் சாய்ந்தான். கீசகன் தீந்தான். கலைகளை ஆய்ந்தாரும் பகைவரை காய்ந்தாரும் காமநோயால் வீழ்ந்தார்கள். தளர்ந்த வயதிலும் இந்நோயால் பல பேர் இடப்படுறாங்க. பலர் படியையும் பாவத்தையும் பாராது பரிதவிக்கிறாங்க. இந்த நோய்க்கு தற்கால சாந்தியாக உள்ள நல்ல மருந்து தர்மபத்தினி. அவளோடு அமையாது புன்மருந்தை நாடி இரவு பகலாக இயக்கூட்டு பார்த்தவர் பரிகசிக்க பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து சன்மார்க்கத்தில் கிள்ளி கொடுக்காம மீளா நரகத்தை ஆளாகிறத கண்டிக்கிறார் குருநாதர். எல்லா இடத்துலையும் உடம்பினால் ஆயப்பணி எல்லாம் உடம்பில் வாழ் உத்தமனை காணும் பொருட்கள். அதை அறியாமல் உடம்பையும் பாடுபடுத்துறோம். காமநோயால் நகுஷன் விண்ணிழந்தான். அசமஞ்சன் மண்ணிழந்தான். காகாசுரன் கண்ணிழந்தான். அடுத்து உயிரை தொடர்த்து வருவது பிறவி நோய். இந்த நோய் தான் மிக கூடியது. இறைவன் என்றோ அன்றே நாம் உண்டு. அன்று தொட்டு இன்று வரை பிறவி நோய் தொடர்ந்து நம்மை வாட்டுது. பிறவி நோயை மாற்றும் பொருட்டு தான் நம்ம நாட்டில் அறிஞர்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்தாங்க. காணகம் போனாங்க, கனல் நின்றாங்க, புனல்ல மூடினாங்க, புல்லை தின்றாங்க, புலன்களை வென்றார்கள், தனத்தை வெறுத்தனர், மனத்தை ஒடுத்தனர், உடம்பை வெறுத்தனர். திருப்போரூர் சனி மூலம் அற்புதமான பாட்டு. எண்ணில்லாத நெடுங்காலம் எண்ணில்லாத பல பிறவி எடுத்து இங்கு அவை நீங்கி இம்மாநிலத்தில் வந்து உதித்து மண்ணில் வாழ்க்கை மெய்யாக மயங்கி உழன்றால் அடியேன் உன் மாறாக்கருணை தரும்பாத வனச்ச துணையென்று அடைவேனோ கண்ணின் மணியை உயிர்கணியை கருணை புயலை சுகக்கடலே கச்சித்தாய் உச்சியை மூந்து கண்ணோடு அணைக்கும் திருத்தாளா புண்ணியோர் எண்ணிய கரும்பே பொடிமும் மதவாரண முகத்தோன் பொற்பார் துணையை அற்புதனே போரூர் முருகப்பெருமானினார். பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் நம்ப அறிவினார் வள்ளுவர். உறவு முறை மனைவி மகவி எனும் மலையில் எனது இதய மறு உருவுடைய மனித பவ ஜலராசி ஏறவிடும் உருபுனையும் நான் சீர்வாதம். பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்து உடன் வாழ் அருள்வேளே பதியான திருத்தணி மேவு சிவலோகம் எனப்பறிவேறு பவலோக வைத்தியநாத பெருமாளின் நிலையாத சமுத்திரமான திருப்புகழ். எனவே முருகவேளின் திருநாம துதியால் உடல் பிணியாகி பசியும், திருவடி தியானத்தால் உள்ள பிணியாகி காமப்பிணியும், திருவடி தியானத்தால் உயிர் பிணியாகி பிறவி நோயும் மாற்ற வேண்டும். கடிகாமம் கடினம் மிக்க காமநோய் குறித்து நம்ம மேலே சொல்கிறார். சோரம் உயிருக்கு இயல்பாக உள்ள ஆசை கள்ளத்தனத்துக்கு அடியோகம். சிந்தை நினைந்து இத்தகைய துன்பங்களாலும் நோய்களாலும் முதுமை வந்த காலத்தில் மனமாறு நினைந்து வரணும். உறுதுணையாதே வினைகளால் வரும் பசித்துன்பம், காமத்துன்பம், பிறவி துன்பம் ஆகியவற்றிலிருந்து தப்பி ஈடேறுவதற்கு உட்ட துணை என்ன? தேடி அலைந்து இருந்தாலும் வேறு எதுவும் உட்ட துணையாக வராது. நாம் தேடுகின்ற துணையெல்லாம் காலத்தால் அழிந்து போகக்கூடியவை, நிலையற்றவை. பிறவியில் தோறும் உட்ட துணையாக இருப்பது இறைவன் ஒருவன் தான். தும்மல் இருவல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்தி எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்து என்பார் திருஞான சம்பந்த பெருமாள். உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை ஆவன ஓதி நல்நூல் கற்றார் பரவ பெருமை உடையன. காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளர்வொடி வான் அகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தளமேனர். அப்பர் பெருமான் சொல்றாரு, உற்றார் ஆய் உறவாகி உயிர்க்கெல்லாம் பெற்றார் ஆய பிரானார் உறைவிட முற்றார் மும்மதில் எய்த முதல்வனார் கற்றார் சேர் கடம்பூர் கரக்கோயிலினர். இதுக்கு பல பாடல்கள் இருக்கு. சொல்றேங்களா, ஏழையேன் இத்துக்கங்களுடன் தினம் ஒழிவேணும். ஏழையேங்கிற சொல் பாடல் சந்தத்தை நோக்கி ஏழையன் அப்படின்னு குறி வந்துச்சு. ஆடி அடைத்து இலங்கை 7 நாளை ஆண்மை செலுத்தி தன்கை கொண்ட கரும்புயல் மருகோன் ராமச்சந்திரமூர்த்தி நானாவிதமான எண்ணங்களை அலைகள் ஒழியாது வீசுகின்ற சம்சாரமாகிய சமுத்திரத்தில் வைராகியமாகிய அணையை கட்டி அதனை கடந்து சென்று இலங்கையில் இருந்து காமக்ரோதிகளாகிய அசுரர்களை அளித்தார் என்பது பொருள். நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி அப்படின்னு திருத்தணி திருப்புழ அருளில் உள்ளது மாதிரி
அதை நம்ம பார்த்தா இது புரிஞ்சிடும். ராமச்சந்திரமூர்த்தி கடற்கரை கற்பையெல்லாம் பரப்பி வர்ணன் நினைத்து கரத்தை தலைமையாக வைத்து கிழக்கு முகப்படுத்தார். அயோத்தியில் நவரத்னமயமான தங்கக்கட்டில் நறுமண சயனத்தில் இருந்த அவர் திருமேனி பூமியில் படுத்திருந்தது. மனோவாக்கு காயங்களால் நியமம் உள்ளவரை 3 நாட்கள் தவம் இருக்கிறார். தருணம் மங்கையை மீட்பது ஓர் நீர் தருக என்னும் பொருள் நயந்து நல் நூல் நெறி அடுக்கிய புல்லில் கருணை அம்கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி வருண மந்திரம் எண்ணினன் விதிமுறை வணங்கினர். மூடனான சமுத்திரராஜன் ராமருக்கு முன் வரல. ராமருக்கு பெருங்கோவம் வந்துருச்சு. லட்சுமணன் நோக்கி, தம்பி இந்த சமுத்திரத்தை வற்றச் செய்கிறேன். மூட இடத்தில் பொறுமை காட்டக்கூடாது. வில்லை கொண்டு வா, திவ்ய அஸ்திரங்கள் எடுத்து வா, சமுதிரத்தை வற்றச் செய்து வானார்கள் காலால் நடந்து போக செய்கிறேன்னு சொல்லி உலகங்கள்லாம் நடுங்க கோதண்டத்தை வளைத்து நானிட்டு பிரளய காலாகினி போல் நிற்கிறார். அப்போ கடல் கொந்தளித்தது. சூரியன் மறைந்தான். இருள் சூழ்ந்தது. எரி ஒளிகள் தோன்றின. மலைகள்லாம் நடுங்கின. மேயங்கள் இன்றியே இடியும் மின்னலும் உண்டாயின. ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வில்ல சந்தித்தார். ஒன்றும் வேண்டல்ராயினும் ஒருவர் சென்று வேண்டுவரையில் அவர் சிறுமையில் தீரார். இன்று வேண்டியது எரிகடல் நெறிதனை மறுத்தார். நன்று என நகையோடும் புகைமுகன் அக்கானார். பாரம் நீங்கிய சிலையினன் ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மையநாதனின் தகைசால் வீரம் நீங்கிய மனிதன் என்ற இகழ்ச்சி மேல் விளைய ஈரம் நீங்கியது எரிகடலாம் என இசைத்தான்கிறார். இப்படி பல பாடல்கள் இப்படி நடந்தோடனே, அதாவது லட்சுமணர் ஓடி வந்து வேண்டாம்னு வில்லை பிடித்துக்கிட்டார். பிரளய காலம் வந்துவிட்டது. தேவர்கள் மறந்தார்கள். உயிர்கள் இனி உய்வையிலிருந்து அசைவிட்டு கிடந்தன. உடனே நேர்மறையும் சூரியன் உதிக்கிற மாதிரி கற்பகமலர் மாலையோடு நவரத்ன மாலையோடும் குழப்பமடைந்த மனோத்தோடும் வருணன் ராமராமன் துதித்து கொண்டு தோன்றி காலகாலரை போல கடுங்கோபத்தோடு இருக்கும் ரகுவீரட்டை வந்து பிடிந்து, ராகவரே மன்னிப்பீர், வானசிலைகள் கடலை கடக்குமாறு அணை கட்டுகையில் அதனை அடித்து கொண்டு போகாமல் நிலம் போல நிற்க செய்கிறேன்னா. ராமச்சந்திரமூர்த்தி உடனே, நதிகள் நாயகனே, எனது வில்லில் தொடுத்த இந்த அம்பு வீண் போகக்கூடாது. இதை நான் எவ்விடத்தில் விடலாம் சொல்லுங்கன்னார். வடதிசையை சார்ந்த துருமகுல்யம்னு தலம் இருக்குது. அங்கே அணையக்கூடியவர்கள் அத்திரமத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் மீது இந்த கணையை விட்டருள்வேன்னு சொல்ல ராமருடைய அந்த கணையை விட்டார். அந்த கணை சென்று அந்த இடத்தை பிளக்க ரசாதலத்திலிருந்து தண்ணீர் பொங்கியது. அந்த இடம் விரணகோபம்னு பெயர் பெற்றது. அந்த பிரதேசம் மர்காந்தாரம்னு இப்போ வழங்கப்படுகிறது. அந்த இடம் எல்லா நன்மைகளுக்கும் உறைவிடமாயும் சகல வளங்களும் உடையதாயும் விளங்குன்னு ரகுநாதர் வரம் கொடுத்தார். பிறகு வர்ணன் ராமரை பார்த்து, சாந்தமூர்த்தியே, இவன் நலன் என்ற வானர வீரன் விஸ்வகர்மாவுடைய புதல்வன், தந்தைக்கு சமமானவன், தந்தையிடம் வரம் பெற்றவன். இவ்வானவன் என்மேல் அணை கட்டட்டும், நான் தாங்குறேன்னு சொல்லி வரைந்தான். சிறந்த பலம் பொருந்திய நடன் எழுந்து ராமரை வணங்கி, சக்கரவர்த்தி திருக்குமாரனே, வர்ணன் கூறிய உண்மைதான். விசாலமான இந்த கடலில் நான் எனது தந்தையின் வல்லமை கைப்பற்றினாய் அணைகற்ற வீரனுக்கு தண்டோபாயமே சிறந்தது. அயோக்கியிடம் சாமம் தானம் என்பன உபயோகித்த தீமைதான். இவன் தண்டோபயத்தினாலே பயந்து அணைகட்ட இடம் கொடுத்தான். வானர வீரர் அணையிடுவதற்கு வேண்டியதற்கவற்றை கொணரட்டும்னு சொன்னார். ராமர் அப்படியே கட்டளையிட வானர வீரர்கள் நாற்புறங்களும் பெரும் காட்டில் போய் ஆச்சா, அஸ்வகர்மம், மருதம், பனை, வெண்பாலை, கர்ணீகாரம், மா, அசோகம் முதலிய தருக்களை வேலோர் புடிங்கி கொண்டு வந்து குவிச்சாங்க. மலைகளையும் கல்குன்றுகளையும் நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் கொண்டு வந்தாங்க. சிலர் 100 யோசனை தூரம் கயிறுகளை கட்டிப்பிடித்தாங்க. சிலர் அளவுகோலை தாங்கி நின்றாங்க. நலன் பெரிய அணையை கட்டினா. பெரிய பாறைகளும் மலைகளும் அந்த கடலில் வீழ்த்தப்பட்ட பொழுது பெரும் சத்தம் வந்துச்சு. மனம் தளராத அந்த வானர வீரர்கள் அணை கட்டினாங்க. அந்த அற்புதத்தை பார்க்க விரும்பி ஆகாயத்தில் திறந்த தேவர்களும் அதை கண்டு அதிசயித்தாங்க. மனத்தால் நிற்க முடியாது மயிர்கூச்சல் உண்டாக்குவதுமாக அச்சேதுவை பார்த்து எல்லா பிராணிகளும் இரும்போது விட்டணும். இதான் அந்த கதை. அதை கொண்டு வராங்க. இங்கே வேளமூருக்கு தம்பி எனும் திருமுருகன். திருக்கையிலின் மலையில் ஒரு பாலோட சித்திர மண்டபத்து அடியார் கருள் புரியுமாறு வேதங்கள் 5000 ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியராம் சிவபெருமான் உமாதேவரோடு இருந்திருந்தார். அந்த சித்திர மண்டப சுவர்களில் எழுதியுள்ள அழகிய ஓவியங்களை கண்டு உலகுந்தால் ஒரு பால் 7 கோடி மகாமந்திர ஸ்வரூபங்களும் அவைகளுக்கெல்லாம் முதலிய சமஷ்டி வியஷ்டி பிரணவ வடிவ மந்திர ஸ்வரூபங்களும் அதில் ஆண் யானை பெண் யானை வடிவங்களும் வரைந்திருக்க அவற்றுள் சமஷ்டி பிரணவ வடிவமாகிய பெண் யானை சித்திரத்தின் மீது அகில சக அண்ட நாயகியாகிய அம்பிகையும் வியஷ்டி வடிவமாகிய ஆண் யானை சித்திரத்தின் மீது ஆலமுண்ட அண்ணலும் வெளிமலர் பரப்பினார்கள். அப்படி பார்த்தவுடனே கோடி சூரிய பிரகாசத்தோடு யானை மூத்தோடும் 4 புயாசோடு விநாயகமூர்த்தி அவதரித்தார். பிடியதன் உரு ஊமை குழமிக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரையிறையேனர் தேவாரத்தில். வேதவனத்தில் சங்கர தந்தூர் பெருமாள் திருமறைக்காடு என்ற தூய தமிழ்ச்சொல் வேதாரணி அப்படின்னு வேதவனம்னு ஆயுது. இங்கே இறைவர் வந்து வேதாரணீஸ்வரர், மறைக்காட்டு மணாளர், யாழை படித்த மொழியால்னு இரவியாளுடைய பெயர். வன்னிமரம் தான் தலைவர். நாகப்பட்டினத்துலேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தலம். திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இடங்கள்லேருந்து இங்கே போகலாம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அகத்தியான் படிங்கிற பாடல்பட்ட திருத்தலம் இருக்குது. 12 திருமுறைகள் 7 திருமுறைகளை அருள் செய்த மூவர் முதல்கள் வழிபட்ட அற்புதமான திருத்தலம். 7 திருமுறைகளும் பதிகம்பட்ட சிறப்பான திருத்தலம் என்ற பெருமையுடைய திருமுறைக்காடு தற்போது வேதாரண்யம் வழங்கப்படுது. சப்த விடங்க தலங்களில் 2வது தலம். விடங்களுடைய பேர் வந்து புவனி விடங்கர்.
நடனம் வந்து ஹம்சபாத நடனம். இந்த தலத்து மூலவர் மறைக்காட்டு மணாலும் ஒரு சுயம்புலிங்கமாக அருள் புரிந்து வரார். இங்குள்ள தியாகராஜர் மூர்த்தமும் மிக விசேஷமானது. அகத்தியான் பள்ளியில் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டியருடைய இறைவன் திருமறைக்காடு தலத்திலும் கட்டியருளினார். அகத்தியான் பள்ளியை போன்று திருமறைக்காட்டிலும் கருவரில் சிவலிங்கத்தின் பின்புறம் சிவன் பார்வை திருமண கோல சுதை அமைந்திருக்கு. இந்த கோயிலில் 2 திருச்சுற்றுகளும் 2 தலமரங்களும் உள்ளன. முதல் திருச்சுற்றில் மணி கர்ணிகை தீர்த்தம் இருக்குது, விசாமத்திர தீர்த்தம் இருக்குது, விக்னேஸ்வர தீர்த்தம் இருக்குது, சுப்பிரமணிய தீர்த்தம் இவெல்லாம் இருக்குது. மேலும் திருக்கோடி தீர்த்தமும் இருக்குது. அதிலிருந்து தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நீர் எடுத்து வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. வேதாரண்யம் உள்ள எல்லா ஊற்று கிணறும், அதாவது எல்லா கிணற்று நீரும் உப்பு கரிக்க இந்த ஆலயத்தில் உள்ள இருக்க கிணறு நீர் மட்டும் நல்ல சுவையோடு இருப்பது அதிசயம். கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகள் மணி கர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வது ஐதீகம். கோயிலின் நேர் எதிரே கிழக்கே கடல் இருக்குது. இவன் வேத தீர்த்தம், சன்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுகிறது. அதில் அதிகாலை நீராடி பின் ஊருக்கு தெற்கே உள்ள கோடியக்கரையில் உள்ள ஆதிசேது என்ற கடல் தீர்த்தத்தில் நீராடினா 100 முறை சேது நீராடும் சமமாக. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாத மகாலய அமாவாசை நாட்களில் கோடியக்கரை ஆதிசேது வேதாரண்ய சந்நிதி கடல் நீராடி பின் மணிகர்ணியில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்து மணமக்களாக இருந்துள்ள இறைவன் இறைவி இந்த ஊரில் வழிபடுவது மிக புண்ணியமான ஒன்றாக விசேஷமாக கருதப்படுது. தீர்த்தத்தை நீராடி தூய்மையான மனத்தோடு இறைவனை வழிபட்டால் முன்னணி பாவங்கள் செய்வினைகள் எல்லாம் அகன்று விடும் என்பது தொண்டு தொட்டு வருகின்ற நம்பிக்கை. 4 வேதங்களும் இந்த தலத்துள்ள சிவனை பூஜித்த பெருமை திருமறைக்காடுக்கு உண்டு. வேதங்கள் மனித உறவில் அழகிலுள்ள 4 வேதபதி என்ற இடத்துல இருந்து கொண்டு இந்த தலத்து இறைவனை முறைப்படி வழிபட்டன. கலியும் தொடங்குவதற்கு முன் இனிமேல் பூமியில் இருப்பது கடினம் என்று உணர்ந்த வேதங்கள் கோயிலின் முன்கதவுகளை நிரந்தரமாக பூட்டிவிட்டு படித்தான். அதன் முதல் பல ஆண்டுகளாக ஊர் மக்கள் பக்கவாட்டில் ஒரு சிறிய திட்டிவாசல் வழியாக தான் கோயிலுக்குள்ளே சென்று வந்தாங்க. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருமறைக்காட்டுக்கு வருகை புரிந்தாங்க. அங்குள்ள அடியார் இருவரையும் எதிர்கொண்டு வரவேற்றாங்க. இருவரும் அன்பரோடு திருக்கோயிலுக்கு போனாங்க. திருக்கதவு மூடப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. இந்த திருக்கதவை வேதங்கள் பூஜித்து திருக்காப்பிட்டன. அன்று தொட்டு இது மூடப்பட்டே இருக்கிறது. அந்த வேதம் மோதி திறப்பார் ஒருத்தர் இங்கே வரல, தொழுகைக்கு செல்வோர் வேறு ஒரு வாயில் கோலி அதன் வழியாக போகிறாங்கன்னு அன்பர்கள் தெரிவித்தாங்க. திருஞான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் நோக்கி, அப்பரே இந்நேர் வழியாகவே நாம் போய் இறைவனை தொடரும், அதனால் இந்த கதவு திறக்கு நீரே பாடினார். திருநாவுக்கரசரும் பண்ணின் நேர்மொழியாலும் தொடங்கின திருப்பதியும் பாடினார். திருப்பதி நிறைவில் கதவு திறந்துச்சு. இருவரும் உள்ளே போய் இறைவனை பாடி பரவி வெளியே வந்தாங்க. திருநாவுக்கரச பெருமான் திருஞான சம்பந்த பெருமானை பார்த்து, இந்த திருக்கதவு நாள்தோறும் திறக்க அடைக்கவுமாக வழக்கத்தில் வரதில் நலம், ஆகவே இந்த திருக்கதவை அடைக்க நீர்பாடுனார். திருஞான சம்பந்த பெருமான் சதுரம் மறைன்னு தொடங்கும் திருப்பதியத்தை பாடினார். உடனே திருக்கதவை அடைந்தது. திருப்பதியத்தை பாடி முடித்தார். எல்லாரும் வியப்பும் ஆனதும் எழுதினாங்க. அன்று முதல் இந்த திருக்கதவை திறக்கப்பட்டும் அடைக்கப்பட்டும் வருகிறது. அப்பர் பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதியம் பாடி மூடிய கதவை திறக்கவும் மூடவும் செய்த நிகழ்ச்சி இந்த தளத்தில் பிரம்மோத்சவ நிகழ்ச்சி விழாவாக மாசி மாதத்தில் கொண்டாடப்படுது. இந்த தளத்தில் திருஞான சம்பந்த பெருமான் கோளர் திருப்பதியம் பண்ணார். பாண்டி நாட்டு அரசி மங்கையர்க்கரசி பாண்டி நாடு வரவேணும்னு திருஞான சம்பந்தருக்கு அழைப்பு விட்டார். மதுரை செல்வதற்கு முன் திருநாவுக்கரசர்கிட்ட கூறிவிட்டு போக வந்தார். அதை கேட்ட அப்பர் பெருமான், சமணர்கள் பொல்லாதவங்க, அவர்கள் வஞ்சனைகள் எல்லையின்றி செய்வாங்க, கோள் நிலையும் நல்லா இல்லை, அதனால் பாண்டி நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தார். அதுக்கு திருஞான சம்பந்த பெருமான், பரசவத் நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அடையாதுன்னு சொல்லி வேயூர் தோழிமங்கன்னு என தொங்கும் கோடர் திருப்பதி அருணார். அதற்கு மேல் அப்பர் பெருமான் தடையுறாது உடன்பட்டார். ஒரு முறை பசியோடு இந்த எலி ஒன்று திருமறைக்காட்டு கோயில் தீபத்தில் உள்ள நெய்யை தனக்கு ஆகாரமாக உட்கொள்ள வந்தது. தன்னை அறியாமல் எலி தன் மூக்கால் அந்த சமயம் அடையும் தருவாயில் இருந்த தீபத்தின் திரியை தூண்டிவிட்டதுனால தீபம் சுடவிட்டு பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு. சிவங்கோள் விளக்கு அணையாமல் காத்ததன் பயனா எலியானது அடுத்த பிறகு சிவபெருமான அருளால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க இருந்தது. அப்பர் பெருமான் திருக்குறிய திருப்பதியத்தில் அதனை வியந்து பாடுறார். நிறைமறை காடு தன்னில் நீண்டி எரி தீபம் தன்னை கரை நிறுத்தி எளிதன் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்ட நாராயணர் திருவிளையாடல் புராணம் பாடிய பரஞ்சோதி முனிவர் இந்த தளத்தில் அவதரித்தார். வேதாரண்யம் கோயில் விளக்கு அழகு என்பது பழமொழி. இந்த தளத்தை இறைவன் வேண்டிக்கிறார். எம்பெருமான் முருகவேல்கிட்ட நம்ம குருநாதர் நம்பூருட்டு முருகா திருவடியை தினமும் நீக்க அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருடும் வேதாரண்யம் அமர் பெருமான் திருடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் குருநாதர் அருணா பெருமான் திருடரே சமம் எல்லாம் அந்த பழனியாண்டன் திருப்பான்னு சொல்கிறோம். முருகா 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 முருகா.